ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். தட் மீன்ஸ் லைக் an opportunity to file your updated return for the assessment year 22-23 under section 139(8)(a) is due date வந்து 31st March 2025 for assessment year 22-23. ஸோ வந்து நீங்கள் இன்றைக்கே ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். நீ நாட் பேனிக். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் தான். அது வந்து காமனாக எல்லாருக்கும் வர்றது தான். என்கிட்டயுமே நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணி எதுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஐ தாட் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ ITRU அப்படின்றத ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. ITRU என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்டேட்டட் ரிட்டர்ன். நீங்கள் இன்கேஸ் உங்கள் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை உங்கள் ரிட்டர்னை வந்து ரிவைஸ் பண்ணி அடிஷ்னல் இன்கம் காமிக்கணும், அடிஷ்னல் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி டைம் from 24 months from the end of relevant assessment year வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ண டைம் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான கேசஸில் அப்ளிகபிளாக இருக்கும்னா, நீங்கள் ITR ஃபைல் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை இதில் என்ன எரர் இருக்குது, இல்லை ஒமிஷன் இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் காட்டணும், அந்த மாதிரியான கேசஸில் நீங்கள் ITRU யூஸ் பண்ணி இது தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் மேபி நீங்கள் எதனா இன்கம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை அந்த இயருக்கு இப்போ காமிக்கணும் அப்படின்றதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் இதை சும்மா பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னல் டேக்ஸ் வில் பி அப்ளிகபிள். அது எவ்வளோக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 12 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 25% வரைக்கும் நீங்கள் அடிஷ்னல் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 12 months வந்து 24 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 50% வரைக்குமே அடிஷ்னல் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50%னா என்ன, ஒரு 10,000 டேக்ஸ் பேபிள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 15,000 அதை பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைலே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ் இருக்கும். ஆல்சோ இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டிஸ் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன மிஸ் பண்ணி என்ன அதிகமாக காமிக்கிறீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து கொடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அண்ட் இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெறும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்குள்ளே காட்ட முடியாது. பட் வித்தின் 5 lakhs ஆர் 7 lakhs வாட் எவர் த கேஸ் மேபி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் 1000 rupees மட்டும் பெனால்ட்டி வரும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஃபார்ம் பக்கம் போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ரீஃபண்ட்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. ஒன்லி இல்லை உங்கள் டேக்ஸ் லயபிலிட்டி கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் தரமாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒன்லி கேஸ் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்டேட்டட் ரிட்டர்ன் இஸ் டு அப்கிரேட் யுவர் ரிட்டர்ன். ஸோ அது மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்மெண்ட் இயர் 23-24க்கு வந்து பார்த்தீங்கன்னா டில் 2026 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஆல் தீஸ் அடிஷ்னல் திங்ஸ் வில் பி அப்ளிகபிள். அதுக்கேற்ற மாதிரி வேணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க.